ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்தில் வெறித்தனமாக ரிலீஸ் ஆன ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேஸு, அந்த கேஸுக்கு பின்னாடி நிறைய கொலைகள், நிறைய ட்விஸ்ட், நிறைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மள சும்மா பரபரப்பாக விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்க படம் தான் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நேராக கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நைட் டைமில் ஏதோ அண்டர்வேரோட உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. கேட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆள் அப்படியே நவந்து ஹால்ல வந்து நிக்கிறாரு. ஹால்ல வந்து பார்த்தா தான் தெரியுது, ஃபேன்ல தூக்கு மாட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போய் கடிதாசி எழுதியிருக்கிறாரு. எழுதுன கொஞ்ச நேரத்துல அங்கேயே தூக்கி மாட்டி சாகுறாரு. தூக்கு மாட்டி செத்த அடுத்த நிமிஷம் பக்கத்திலே பார்த்தா ஒரு கேங்கே உட்காந்து இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம இள பசங்க எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஏதோ ஒரு மோட்டிவேஷனால தான் இந்த போலீஸ்கார கொலை பண்ண வச்சிருக்காங்க நமக்கு தெரியுது. இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. இங்க ஒரு போலீஸ்காரு புதுசா வரப்போற சிஐ சாருக்கு ஒரு நேம் லிஸ்ட ஒன்னு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. டேபிள்ல வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வந்து வைக்கிறாங்க. இன்னும் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் மேல் இடத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் இன்னும் வரல சார், வந்தா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அங்க இருக்கிற ஏட்டு தான் போயிட்டு அந்த கேஸ விசாரிக்கிறாரு. என்னமா சத்தம் பார்த்தா ஒரு பஸ் ஒண்ணு வந்திருக்குது. அந்த பஸ்ல ஒரு வயசான அம்மாவோட செயினை கிட்னாப் பண்ணிருக்காங்க, திருடி இருக்காங்க. அதனாலதான் பஸ் டிரைவர், கண்டக்டர் எல்லாமே பஸ் எங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல தான் விசாரணை பண்றாங்க. குறிப்பா அந்த வயசான அம்மா ஒரு 2 பொண்ணுங்க அந்த பஸ்ல ஏறி இருக்காங்க. இவங்க தான் என் செயினை திருடிட்டாங்கன்னு சொல்லி அந்த வயசான அம்மா இவங்களை தான் சந்தேகத்தை பேர்ல காமிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்களும் நாங்க ஏன் திருட போறோம், நாங்க டைமுக்கு வேலைக்கு போகணும், எங்களுக்கு இதுதான் பொழப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கு. வேணும்னா என் பேக்கை கூட செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றதுதான் பார்த்தா நமக்கே திருடாத மாதிரி தான் தெரியுது. பஸ்ல போயிட்டு போலீஸ்காரங்க இந்த பஸ்ல தான் திருடினவங்க எங்கேயாவது இருக்கணும், ஒழுங்கா சொல்றேன், உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா அப்படியே அந்த செயினை இங்கே கீழே போட்டுட்டு எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த போலீஸ்காரு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் சந்தேக பேர்ல 2 பொண்ணுங்களை சொன்னாங்க இல்லையா அந்த வயசானம்மா, அவங்களுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. புதுசா வந்திருக்கிற சிஐ சாரு வந்தாரு அப்படின்னாக்கா வேற மாதிரி விசாரிப்பாரு. தயவு செஞ்சு சொல்றேன், எடுத்திருந்தா இப்ப உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது, சார் நாங்க ஏன் சார் இது மாதிரி எல்லாம் பண்றோம், வேணா எங்களை செக் பண்ணிக்கங்க தானே சொல்றோம், தேவையில்லாம சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி திரும்ப அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்க இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சார் சிஐ சார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும்னே இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. உள்ள நேரா வந்துகிட்டே இருக்கிறாரு. வந்த கொஞ்ச நேரத்துல அவரு கிராஸ் ஆன அந்த நேரம் பார்த்து இந்த சந்தேகத்து பேர்ல இருக்கிற இந்த 2 பொண்ணுகளும் எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இங்க உட்கார வச்சுக்கிட்டு ஏன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கிராஸ் ஆன அந்த நேரம் பார்த்து கத்தனோடனே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே இவரை தான் பாக்குறாங்க. வந்திருக்கிற ஹீரோ திரும்பவும் அப்படியே ரிட்டர்ன் வந்து என்ன பிரச்சனை சொல்லி கேட்டவுடனே எஸ்ஐ நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற சிஐ சார் அப்படியே அந்த பொண்ணு கிட்ட இது பாருமா, எடுத்திருந்தா ஒழுங்கா கொடுத்துருன்னு சொன்னோடனே வேணா என்ன செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சத்தம் கொஞ்சம் ஓவரா கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. லேடி போலீஸ் இங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா யாரும் இல்ல சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க சொல்றாங்க. நான் கன்சீவா இருக்கேன் சார், என்ன தேவையில்லாம நிக்க வச்செல்லாம் கேள்வி கேட்கறவெல்லாம் வச்சுக்காதீங்க பாத்துக்கங்கன்னு திரும்ப அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு வந்துச்சு கோவம். வயிற்றுல ஒரே உத. பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு சார் மன்னிச்சிருங்க, நான் தான் நகை எடுத்தேன், ஒத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா. அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோ உள்ள வந்து டேபிள்ல உட்காந்துக்கிறாரு. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் மனசாட்சியே இல்லாம மாசமா இருக்கிற பொண்ணு இப்படியே உதைப்பான் ஆளு அப்படின்னு சொல்லி பேசுற லெவலுக்கு தான் நம்ம ஹீரோ நடந்துகிட்டு இருக்காரு. உள்ள வந்து உட்காந்துருக்க ஏட்டு வராரு. கேஸ் போட்டுருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்டா கேஸ் எதுவும் போட வேணாம், அந்த வயசான அம்மா கிட்ட நகையை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் அனுப்புங்க, டிஸ்பஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஏட்டு சொல்லிட்டாரு. அடுத்தது இங்க இருக்கிற ஏட்டு அவங்க பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றதுக்காக லட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதையும் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு கோவத்திலையும் ஒரு வெறியிலையும் இருக்கிறாரு. மனுஷன் இந்த மாதிரியா இருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். அதுக்கப்புறம் அந்த ஏட்டு நேரா போயிட்டு வெளியே இன்னொரு மேலதிகாரிக்கு போன் பண்றாரு. சார் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு, ஆனா வந்தவனு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாரு. கன்சீவா இருக்க ஒரு பொண்ணை எட்டி உதச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு நல்ல வேலை கன்சீவா இல்ல, இருந்திருந்தா நிலைமை என்ன சார் ஆகுறதுன்னு சொன்னோன்னே அவன் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போன் மேல போன் நம்ம ஹீரோக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேல் ஆபீசர் தான் அடிக்கிறாரு. அதே நேரத்தில் திரும்பவும் நம்ம ஏட்டு உள்ள வர இது பாரு இங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு நிக்க வை அப்படின்னு சொன்னோடனே திரும்ப ஹீரோ வெளியே வராரு. நான் இங்க ஏன் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்ப்பேன், நான் சொல்றத நீங்களா வேலை செய்யணும், என்னை பத்தி மேல இடத்துக்கு சொல்லணும்னாக்கா அவன் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கங்கடான்னு சொல்லி பயங்கரமா வெறிப்பத்தி பேசுறாரு. திரும்ப ஸ்டேஷனுக்கு இருக்கிற போன் காலுக்கு லைனுக்கு வராரு மேலதிகாரி. அப்பவும் எடுத்து நீ எதுக்காக போன் பண்றேன்னு எனக்கு தெரியும், வைட் அவன் வேலையை பண்றா அப்படின்னு சொல்லி போனை அங்கேயே கட் பண்றாரு. மேல் ஆபீசரும் இவரும் ஒரே லெவல்ல தான் வேலை பார்த்திருக்காங்க. இப்போ 6 மாசம் சஸ்பெண்ட் ஆகி புதுசா இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மூக்க உடைச்ச கேஸ்ல தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கிறாரு. அதனாலதான் இப்ப டி ப்ரொமோஷன் ஆகி இங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்குது. ஹீரோ இருக்கிற அதே செஷன்ல இப்ப இன்னொரு கேஸ் ஒண்ணு வந்திருக்குது. இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு நகையை அடகு வைக்கிறதுக்காக போயிருக்காரு. அந்த நகை போலி நகை, டூப்ளிகேட் கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ நான் நகை வாங்கினது உண்மை, இந்த ஜுவல்லரி கடையில தான் வாங்கினேன், ஆனா இப்ப அது டூப்ளிகேட்னு சொல்றாங்க சார், எனக்கு விசாரிங்க, என் மனைவிக்கு வேற ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக தான் அடகு வைக்க போனேன், அது
இருந்தாதான் இப்ப ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆளு கேஸ கொடுத்திருக்கிறார். கேஸ கொடுத்தா ஏட்டு இல்ல மத்தபடி வேற யாராவது போய் விசாரிக்க சொன்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளு ஆன் டியூட்டி இல்லையா, நேரா அவரே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ போனை கட் பண்ணார் இல்லையா, மேல் ஆபீசர் அவர் இங்க வந்திருக்கிறாரு ஹீரோவை பாக்குறதுக்காக. சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, யாரையுமே எங்களெல்லாம் நம்பாம அவரே போயிட்டு கேஸ விசாரிக்கிறதா சொல்லி கிளம்பி போயிட்டாரு சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கத்துல விசாரிக்கிறதுக்காக வந்தார் இல்லையா, இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு அந்த நகையை வாங்கினதுக்கு அவங்க பொண்ணுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நகையை வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு தான் அந்த நகையை போட்டுட்டு இருந்தது, இப்பதான் அது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. சோ இப்ப நேரா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாக்குறாரு. அந்த ஆளு சொன்னது உண்மைதான், அவங்க மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஆபரேஷன் பண்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவகிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த நகை யாருமா உனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி கேட்டா, எங்க அப்பா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, பிறந்த நாள் அன்னைக்கு தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. இந்த பக்கம் அந்த வயசான அம்மாவை திரும்ப ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு டாக்டர்கிட்டயே நம்ம ஹீரோ போலீஸை விட்டு சொல்லியிருக்காங்க, ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டரும் ஒத்துக்கிறாங்க. அந்த பக்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிற அவங்க மனைவியை தள்ளிட்டு போக இந்த பக்கம் அந்த பொண்ணை மட்டும் தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ சொல்றது எல்லாமே பொய் தான், எதை வச்சு நான் கண்டுபிடிச்சு கேட்கறேன்னா, நான் அந்த நகையை உங்ககிட்ட காமிக்கல, காமிக்காத நகையை இதுதான் என் நகை, எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க, நீ எப்படி டக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு திருன்னு முழிக்கிறா. ஒழுங்கா உண்மை சொல்லு, ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு விசாரிச்சனா விசாரிக்கிற தோரணையே வேற மாதிரி இருக்கும், உண்மை சொல்லுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, என்னோட நகை தொலைஞ்சு போச்சு, இது அப்பா கிட்ட சொல்ல எனக்கு பயம், அதனாலதான் டூப்ளிகேட்டா ஒரு கவரிங் நகையை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, திரும்பவும் போய் சொல்லாதமா, உங்க அப்பா கிட்ட நீ டூப்ளிகேட் நகை கவரிங்க கொடுக்குற, அது போயிட்டு அவர் அடகு வைக்கிறாரு, அடகு வைக்கும் போது தெரிஞ்சா கண்டிப்பா இது பிரச்சனையாவும் போலீஸ்ல மாட்டுவாரு அப்படிங்கறத தெரிஞ்சே நீ கொடுத்தியா, ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில காரணத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்தது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ இந்த ஆபரேஷன்லாம் முடிஞ்சிரும், ஆபரேஷனுக்கான பணத்தையும் போலீஸ்ல கொடுப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நேரா வந்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரி என் பொண்ணை எதுக்காக சார் வர சொல்றீங்க, நான் தானே சார் வச்சேன், எதுவா இருந்தாலும் என்ன தானே சார் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராரு. நேரா வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அந்த செயினை எடுத்து போட்டோ எடுத்துட்டு நேரா போயிட்டு இது ஜுவல்லரியில ஃபர்ஸ்ட் கேளுங்க, இந்த செயின் மாதிரியே இவர் வாங்கியிருக்காரா, இந்த மாடல்ல எந்த டேட்டுக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அந்த பொண்ணோட பர்த்டே டேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு செக் பண்ண சொல்றாங்க. அவங்களும் போயிட்டு ரெண்டு போலீஸ்காரங்க போயிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது இந்த ஆளு வாங்கி இருக்கிறது உண்மைதான் சார், அந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு தான் வாங்கி இருக்கிறாங்க, இதே டிசைன் தான் சார், கரெக்ட் தான் சார் அப்படின்னு விசாரிக்க வந்த அந்த ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அடுத்தது அதே டிசைன்ல இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா அடகு கடையிலும் போயிட்டு விசாரிங்க, இந்த மாடல்ல எந்த நகை அடகு வச்சிருக்காங்க, யார் அடகு வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 200 கடை இருக்குது. இந்த 200 கடையில ஒரு 30 கடை ஏறி இறங்கிட்டாங்க போலீஸ்காரங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார், டூப்ளிகேட்ல நாங்க தயாரிச்சு கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல விசாரிக்க வந்த கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காரு, ஏன் சார் 200 கடை இருக்குது சார், இந்த ஆள் என்ன சார் நம்மள போயிட்டு இப்படி விசாரிக்க சொன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, இத பாரு 200 கடை இருக்கு, நம்மளால விசாரிக்க முடியல, ஒருவேளை நாம இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நகையே கிடைக்கலன்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டாயா, திரும்ப அவனே வந்து ஸ்பாட்ல இறங்கி வேலை பார்ப்பான், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க நீ நானும் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆளு சொல்றாரு. நம்ம ஹீரோவை பத்தி அந்த அளவுக்கு இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்போ ஒவ்வொரு இடத்துல போனவனே கரெக்டா ஒரு அடகு கடையில அதே மாதிரி அதே மாடல்ல இருக்கிற ஒரு செயினே கிடைச்சிருக்கு. சோ அடகு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு போன் போட்டு சொல்றாங்க, அடகு வச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு துணி கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சார், அவளோட ஆதார் கார்டு இருக்குது, அந்த அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க, அவளை போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த கடையில போய் விசாரிச்சோன்னே இந்த பொண்ணு இன்னைக்கு லீவிங் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதுல அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த செயின் அடகு வச்சாங்கல்ல சார், அது கூட இன்னும் ஒரு 2 செயினா சேர்த்து தான் அடகு வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஷாக்கா இருக்குது. அவங்களோட டீடைல் ஏதாவது கிடைச்சதான்னு சொல்லி கேட்டா, அந்த செயின்ல இருக்கிற சிம்பிள்ஸை வச்சு அந்த கடை எங்க வாங்கினாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ அதெல்லாம் நாங்க டீடைல் கேதர் பண்ணிட்டு சொல்றோம் சார் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இங்க ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரி ஒரு வக்கீல். சோ டி ப்ரமோஷன் ஆகி இந்த மாதிரி கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, என்ன இதுல இருந்து காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நீ கொஞ்ச நாள் ஒழுங்கா இரு, பொறுமையா இரு, இந்த ஆட்டிடியூட்லாம் இல்லாம இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கான பாசிபிள் ஒரு 95% கிடையாதுன்னு சொல்லும்போது, உன்னால முடிஞ்சா பாரு, இல்லனா நான் வேற இடம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அங்கவும் கோவத்தோட எஞ்சி கிளம்புறாரு. டே நான் பாக்குறேன்டா இருடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல வந்துட்டு மொத்தம் 3 நகை, ஒரு நகை இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த பொண்ணோட நகை, ரெண்டாவது இன்னொரு நகை இருக்கு, கர்நாடகா போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோட நகை கண்டுபிடிச்சதுல அவரோட டீடைல் கிடைச்சிருக்குது. ஆனா அந்த போலீஸ்ல இருந்தவரும் தூக்க மாட்டி இறந்திருக்கிறார். படத்தோட ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, அந்த ஆளு தான் இங்க கனெக்ட் ஆகுது. மூணாவதா ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த போலீஸ்காரங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற ஆளுங்க நேரா இன்னொரு இடத்துக்கு போன் பண்றாங்க. மேலதிகாரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஹீரோவோட
ஃப்ரெண்டு அவருக்கு தான் போன் போட்டு சில விஷயங்களை சொல்றாரு. அந்த மூணாவது நகை இந்த மாதிரி அட்ரஸ்ல இருக்கு சார் சொல்லி கேட்டா அங்க இருக்கிற போலீஸ்காரு எக்காரணத்தை கொண்டு ஹீரோ அஜய்ஸ்க்கு தெரியவே கூடாது பாத்துக்கங்க, மீறி உங்களுக்கு போன் பண்ணி கேட்டாலும் சார் அந்த கடைசி அட்ரஸ் மட்டும் ட்ரேஸ்வர் பண்ண முடியலன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற ஆர்டர் போட்டுறாரு போலீஸ்காரங்களுக்கு. நம்ம ஹீரோ வேற போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து எந்த தகவலுமே இல்லையே, நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க ஆனா எடுக்கவே இல்லை. இன்னொருத்தர் கூட இருந்தார் இல்லையா, அவருக்கு போன் பண்ணி கேட்டா சார் அவர் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டாரு, கேஸோட டீடைல்ல ரெண்டாவது ஒரு நகை இருந்தது இல்லையா, அது கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரோட நகை சார், அவரு இப்ப தூக்க மாட்டி இறந்துட்டாரு, மூணாவது நகை யாருது அப்படின்னு சொல்லி கேட்டா சார் அதுதான் ட்ரேஸ் ஒர்க் பண்றோம், அட்ரஸ் கிடைக்கல, அதுக்குள்ள அவருக்கு முக்கியமான வேலை ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லி போயிருக்காரு சார், வந்தவனே நான் கால் பண்ண சொல்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை இங்கே ஆஃப் பண்றாங்க. இப்ப ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு இல்லையா, அதே இடத்துல தான் ஆரம்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தார் பாருங்க, அவரோட பேரு சந்திரசேகர். அந்த ஆள் திரும்ப இங்க வந்திருக்காரு. எதுக்காக சார் என் பொண்ணை விசாரிக்கணும், எதுக்காக சார் வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டா ஆபரேஷன் முடிஞ்சது இல்ல, அந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை 2 நாள் கழிச்சு கூட்டு வர சொன்னேன், ஏன் கூட்டு வரலன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க என் பொண்ணை விசாரிச்சதுல இருந்து அவளோட பிஹேவியர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சொன்னிச்சுலே என்னமோ ஒரு விஷயம், அது ஒரு விஷயமே கிடையாது, அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கான், அதுவும் இல்லாம ட்ரக்ஸ் கொடுத்து அந்த பொண்ணுகிட்டே தப்பா நடந்திருக்கான். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே சந்திரசேகருக்கு மனசே உடைஞ்சு போகுது. என் பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார், ஒரே பொண்ணு சார், ரொம்ப ஆசையை வளர்த்தேன், அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது சார், நீங்க ஏதோ தப்பாலாம் பேசுறீங்க, அவளெல்லாம் நான் எக்காரணத்தை கொண்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் நான் கூட்டிட்டே வர மாட்டேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது பாரு நீ கூட்டிட்டு வரனாலும் உன் பொண்ணு 18 வயசுக்கு கீழே இருக்கிற மைனர், போக்சோல கேஸ் இருக்குன்னு சொல்லி போட்டு உன் பொண்ணை கண்டிப்பா கஸ்டடியில வச்சு விசாரிக்க முடியும், உன் பொண்ணை கூட்டு வர சொன்னது காரணம் என்ன தெரியுமா, அவகிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவருக்கு ஒரு வாக்கி டாக்கில ஒரு கால் வருது, என்னோட ரூமுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லி மேலதிகாரி தான் கூப்பிட்டு இருக்காரு. இங்க இருந்து போயிட்டே இருக்கிற சந்திரசேகர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க உள்ள இருக்கிற ஆபீசர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வர சொல்லி இருக்காரு. நீ ஏதோ ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கியாமே, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஜெனரலா கேட்கிறாரு. நல்லா போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா இது பாரு பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்கிற எஸ்ஐ வந்துட்டு ட்ரைனிங்காக போட்டிருக்கிறோம், சோ அவர் ஏதோ மெடிக்கல் லீவ் எடுத்ததால அந்த ட்ரைனிங் நீ தான் போகணும், ஹைதராபாத்துக்கு போகணும் 1 வீக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பனிஷ்மெண்ட் நம்ம ஹீரோ ஐபிஎஸ் ஆபீஸ மூக்க உடைச்சாரு இல்லையா, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரர் சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி அங்க இருந்து ஏஞ்சி கிளம்பி வந்துகிட்டு இருக்க, வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 2 பேர்த்த கூட்டு விசாரிக்க சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல ஒருத்தவன் ஏதோ அர்ஜென்ட் வேலையா போனோம்னு சொன்னா, ஆனா அவன் கடைசியில இங்க இருந்து ஒரு ரூம்ல இருந்து வெளியே வரான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. திரும்ப ஃப்ரெண்டுக்காரன்ட்ட வந்து நீங்க என்ன ஹைதராபாத்துக்கே அனுப்பினாலும் சரிதான், இந்த செயின் கேஸை நான் விசாரிக்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பா விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கோவத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு. சோ இவங்களோட சூட்சமும் ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போறாரு. வீட்டுல நம்ம ஹீரோக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. ஒரு 2 சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு நிலாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பொண்டாட்டிக்காரி அவளும் ஏதோ சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இந்த மாதிரி ட்ரைனிங்காக நான் ஹைதராபாத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் நேரா இங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அங்க போய் பார்த்தா பொதுமக்கள் எல்லாருமே கூட்டமா இருக்கிறாங்க. வந்திருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற கான்ஸ்டபிள், சார் எல்லாரும் உங்க மேல கோவத்துல இருக்காங்க, இந்த நிலைமையில நீங்க வரணுமான்னு சொல்லி கேட்டா அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏஞ்சி வெளியே வராரு. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. சந்திரசேகர்னு ஒருத்தர் கேஸ் கொடுக்க வந்தாங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு இவரோட கேஸ் விசாரிப்பாருன்னு சொல்லி பயந்து தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்களாம். சோ இதனாலதான் இங்க இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்காரு. உள்ள போய்கிட்டு இருக்க உட்கார்ந்து இருக்க சந்திரசேகர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாயிட்டாரு. உன்னாலதான்டா என் பொண்ணு செத்துச்சு, ஒருத்த பொண்ணுடா ஆசாசியா வளர்த்தேன், நீ விசாரிச்சதுல இருந்து அந்த பொண்ணு பயந்துகிட்டே இருந்தா, உன்னாலதான் செத்துச்சு, நீ தான் சாகடிச்சிட்ட, கண்டிப்பா உன் மேல நான் கேஸ் போடும் சொல்லி சட்டையை பிடிச்சு அடித்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே இடத்துல அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்க, உள்ள போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் சொல்லி நம்ம ஹீரோ போறாரு. பாவம் அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்துருக்கு. சோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு படபடன்னு வருது, நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது, ஏதோ ஒரு மயக்க வர மாதிரி தெரியுது. அவரால் நடக்க முடியாம வெளியே நடந்து வர்றாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு வர, பொதுமக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராரு. சட்டையை பிடிச்சு ஒருத்தன் அடிக்கிறான், உன்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு வழியா கார்ல ஏத்தி நம்ம ஹீரோவை சேஃப்டியா அனுப்புறாங்க. வீட்டுல வந்து சோஃபால அப்படியே பொத்துன்னு விழுகிறாரு. மனைவிக்காரங்க பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, அங்க இருக்கிற டேபிள்ல இருக்க தண்ணி எடுத்து நம்ம ஹீரோவால குடிக்க முடியாம குடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்க, எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பொண்ணை தேடிக்கிட்டு போறாரு. என்னாச்சு தெரியல, நான் சொல்றதை கேளு, அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனைவிக்காரங்க எவ்வளவு தூரம் சொல்றாங்க. ஆனா அதே மீறி ஒவ்வொரு ரூமா போயிட்டு தேடிக்கிட்டு இருக்க, அந்த சின்ன பொண்ணு அதே இடத்துல தான் இருக்குது. எங்க என் பொண்ணு, எங்க என் பொண்ணுன்னு கேட்டா, உன் பொண்ணை நீ தாண்டா கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோவே ஒரே அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப அவர் அதே இடத்துல பொத்துன்னு விழுகிறாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. நம்ம ஹீரோக்கு பெரிய பொண்ணு ஒருத்தி இருந்திருக்காங்க. அவர் ரொம்பவே ஆசையா சந்தோஷமா நம்ம ஹீரோ கூட இருந்திருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க. சோ அதே மாதிரி பேட்டர்ன்ல இறந்ததால தான் இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்ப இன்னொரு கரண்ட் சிச்சுவேஷன்ல காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு, ஒருத்தவன ரோட்ல ஓட ஓட நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே போறாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தவன கஸ்டடியில
கஸ்டடியில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அதே நேரத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இப்ப மேலதிகாரியா இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு போன் போட்டு இது பாரு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, அஜேஸ உடனடியா வீட்டுக்கு வர வை, அவங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு, நானும் கிளம்பிடுறேன், உட்கார்ந்து கொண்டு இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ சில பல விஷயங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம மேலதிகாரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. ஏதாவது நான் போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க ரோட்ல ஒருத்தன ஓட ஓட பிடிச்சாரு இல்லையா, அது வந்துட்டு தாமஸ் சொல்லி ஒரு போலீஸ்காரரு நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கறவர் தான். அவரோட பொண்ணை வந்துட்டு இவன் தப்பா வீடியோ எடுத்து அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை எல்லாத்தையுமே இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். சோ அதனால அந்த பொண்ணை சீட் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம கொக்கைன் ட்ரக்ஸ் அது இதுன்னு கொடுத்து நாசம் பண்ணிருக்கானுங்க. சோ அதனாலதான் இவனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து கஸ்டடியில வச்சிட்டு இருக்கும்போது கூட இத பாரு உன் பொண்ணோட வீடியோ என்கிட்ட இருக்குது, அந்த லேப்டாப் எல்லாம் இருக்குது, இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது, இந்த கேஸ்ல இருந்து நான் ஈஸியா வெளியே வந்துருவேன் பாக்குறியா, இதுல எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுயா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அதே இடத்துல போலீஸ்காரங்க சில பேர் லேப்டாப்ல சில வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்து அந்த பக்கம் கீழே வந்த சத்தம் அதிகமா கேட்டு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோவும் வந்து சமாதானப்படுத்துறாரு. என்ன இருக்கு அந்த லேப்டாப்ல ஓபன் பண்ண சொன்னோன்னே அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சார் வேண்டாம் சார் சொல்றாங்க. அதே மீறி நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி இங்க காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த லேப்டாப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல ஒரு வீடியோஸ் தான் நம்ம ஹீரோவோட பொண்ணோட வீடியோவும் இருக்குது. சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு தலையை சுத்திருச்சு. என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டேடான்னு சொல்லி அவனை போட்டு அதே இடத்துல அடின்னு அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களும் விட்ரா அவன் செத்துற போறான்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவை எவ்வளவு தூரம் தடுத்தாலும் ஒரு வழியா அவனை அங்க இருந்து பிரிச்சு எடுத்த உடனே அடி வாங்கிட்டு இருந்தான் இல்லையா, இவ்வளவும் பண்ண அந்த பையன் அரெஸ்ட் பண்ண பையன் அதே இடத்துல இறந்து போயிட்டான். என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தெரியல. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ இங்க வேகமா கார் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க உள்ளுக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவோட மனைவி அவங்க பொண்ணு கிட்ட ஆறுதல் சொல்றாங்க. அந்த பொண்ணும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு. அப்பாக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருமா, இதுக்கு மேல நான் எப்படி இருக்கேன், எப்படி அவர்கிட்ட பேச போறேன், என்ன மன்னிச்சிருமா, ஏதோ தப்பு பண்ணிட்டோமா தெரியாம பண்ணிட்டோமான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என் பொண்ணுமா, எந்த பிரச்சனை நடந்தாலும் நாங்க உன்னை பாத்துக்கிறோம் சொல்ல இந்த பக்கம் ஹீரோ கோபத்துல வெளியே வராரு. மனைவி கதவை சாத்திட்டு வர எதுவா இருந்தாலும் பொறுமையா இருங்க, நம்ம பேசிக்கலாம், நம்ம பொண்ணுங்க அவளே பாவம் ஏமாத்திட்ட சொன்னோன்னே இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு, என்ன காரியம் பண்ணா அவ எப்படி எல்லாம் போலன்னு சொல்லி கதவை திறக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கதவே திறக்கல, உள்பக்கமா லாக் பண்ணிருக்கு. வெளியில நம்ம ஹீரோ கதவை உடைச்சிட்டு போனா அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போச்சு. சோ தான் அப்பா நம்ம கிட்ட ஏதாவது வந்து சண்டை போடுவாரு, நம்மள அடிப்பாரோங்கிற ஒரு பயத்திலேயே அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்திருக்குது. சோ இதனாலதான் ஹீரோவா அவங்க மனைவி அடிச்சு என் பொண்ணை கொலை பண்ணது நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ மேல வழக்கு தொடர்றதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. டிவி பேட்டில எல்லாத்துலயுமே என் பொண்ணு நல்லா இருந்தா அவன் தான் வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு விசாரிச்சான், அந்த அஜேஸ் போலீஸ்காரன் தான் என் பொண்ணோட சாகுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு எதிரா போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு அதிகாரி இருக்காரு இல்லையா, அவரை தாங்க காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனாலதான் அப்படி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது கூட அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது பாருங்க அவர் ஒழுங்கா நல்லா தான் இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, என்ன ஒன்னே அவங்க பொண்ணு இவரால தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கில்ட் ஃபீலிங்ல அவர் இருக்காரு, மத்தபடி அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அவர் ஃபிட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மேடமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பாக்குறதுக்காக ஃப்ரெண்டு கார் உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க தண்டால் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்தோன்னே நமக்கே ஒரு வெறித்தனமான ஒரு பூஸ்ட் பம்ப் இருக்கு. வெளியே வந்தவொடனே நம்ம ஹீரோ இதை பாரு எதுவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், காவியாட்ட போயிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு காரர் சொல்லி அனுப்புறாரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க மனைவியை மீட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறாரு. சோ அவங்க மனைவி இப்ப நம்ம ஹீரோ கூட இல்ல, சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை எவ்வளவு தூரம் பேசுறதுக்காக போறாரு. ஆனாலும் அவங்க மனைவி உன் கூட என்னால வாழ முடியாது, நீ உன்னால என் ரெண்டாவது பொண்ணுக்கும் உயிரிக்கே ஆபத்து இருக்கு, இனிமேல நம்ம இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, இனிமே பேசிக்கிறதுக்கும் எதுக்கும் இல்ல, நான் டிவைஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டிக்டாக் பண்றது ரீல்ஸ் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்க மாட்டாரு. அதுக்காக லைட் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்பப்ப சப்போர்ட் பண்ணுவாரு. மனைவி கூடயும் இன்னொரு குழந்தை கூடயும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க அந்த பெரிய பொண்ணு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா எப்பயுமே அந்த பொண்ணு நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன்னு கூட சொன்னது கிடையாது. நம்ம ஹீரோவோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, பாட்டி வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. சோ கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இப்ப கரண்ட்ல ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஒரு போலீஸ்காரர் தாமஸ் இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு வந்த ஒருத்தனை அடிச்சு கொன்னாரு இல்லையா, சோ அந்த இடத்துல தாமஸ் சொல்லி ஒரு போலீஸ்காரோட பொண்ணை தானே அவனும் நாசம் பண்ணிருப்பான். சோ அந்த ஆளு என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம ஹீரோ பண்ண கொலையை நான் தான் பண்ணன்னு சொல்லி பழி ஏத்திக்கிட்டு இந்த போலீஸ்காரு ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் விடுதலை ஆகி வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட நம்ம ஹீரோ எனக்காக எதுக்கு நீங்க சரண்டர் ஆனீங்க, நீங்க பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல அவங்க மனைவி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து
பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் நிக்கிறாங்க. இல்ல நீங்க பண்ணலனாலும் அவனை கண்டிப்பா நான் கொன்னிருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற தாமஸ் சொல்றாரு. இப்போ வெளியே வந்துட்டேன், இந்த தோட்டத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உள்ள வாங்கலாம், போய் காஃபி சாப்பிடலாம் சொல்லி அங்க இருக்கிற தாமஸ் கூட்டால இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இப்ப ஜெயில இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விடுதலை வந்திருக்காரு இல்லையா தாமஸ். நைட் டைம்ல அவங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க. அவங்க மனைவியும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த இடத்துல ஏதோ கதவு தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா சில பசங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கேங் இருந்தது இல்லையா, அந்த கேங் தான் இப்ப இங்க வந்திருக்காங்க. வந்தவனே வாங்க நீங்களா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இறந்து போன தாமஸ் இருக்கார் இல்லையா, அவங்களோட கிளாஸ்மேட்டா, ஸ்கூல்ல படிக்கிறோம், அவ இறந்ததுக்கு நாங்க எல்லாரும் ஒன்னா வரணும்னு பார்த்தோம், ஆனா நாங்க ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்ததால வர முடியல, இப்பதான் நாங்க எல்லாரும் மீட் பண்ணி வந்துகிட்டு இருக்கோம், சோ ஒரு தடவையாவது உங்களை பார்க்கணும்னு சொல்லி தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஜெனரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா யாருமே பெருசா வரல, ஆனா உங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் மட்டும் வருவாங்க இல்லையா, அவங்க பேர் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, மறந்து போச்சு, என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க ஏதோ ஒரு பேரை சொல்லி இவங்களாம் சொல்லி கேட்கறாங்க. அந்த பேரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஜெனரலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு என்ன சாப்பிடுறீங்க, டிஃபன்லாம் ரெடி பண்ணவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே கேங்ல ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க. சோ அவங்க போயிட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல போயிட்டு தாமஸோட மனைவிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா தாமஸ் நேரா போயிட்டு அந்த கபோர்ட்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் மெமரியோட எல்லாரும் சேர்ந்து நின்ன மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கு, அந்த போட்டோஸை எடுத்துட்டு வந்து இங்க இருக்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட நீங்க சொன்ன டீச்சர் இதுல எங்க இருக்காங்க காமிங்க அப்படி சொல்லி கேட்டா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு. சோ இந்த போலீஸ்காரன் என்னடா நம்மள போலீஸ் மாதிரி ட்ரீட் பண்றான் அப்படின்னு சொல்லி பேச எங்க இருக்குன்னு ஒழுங்கா காமிங்கடான்னு சொல்லும்போது நான் ஒரு போட்டோ உங்களுக்கு காமிக்குவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு கஸ்டடியில வச்சு ஒருத்தனை சாவடிச்சாருக்கு பாருங்க, அவனுங்க இவனோட ஃப்ரெண்டுங்க தான். சோ இதே கேங்க சேர்ந்தவன் தான் அவனும். சோ அவனை நீங்க கொலை பண்ணிட்டீங்கல்ல, அதை பழி வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன், எப்படா கொலை பண்ணிட்டு நீ உள்ள போயிட்டு வெளியே வந்தோன்னா நாங்க உங்களை விடுறதுன்னு சொல்லி அந்த போட்டோவை இப்ப காமிக்கிறான். இவன் என் ஃப்ரெண்டு, உன்னாலதான் செத்து போனா, நீ தான் அடிச்சு கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை காமிச்சோடனே நம்ம தாமஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு நிமிஷம் கோபமும் வருது. அதே இடத்துல இன்னொரு பொண்ணு வருது இருக்கிறா இல்லையா, அவ ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறான். அந்த வீடியோ தாமஸ பார்த்தோன்னே பயங்கரமா கதறி அழுகிறாரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இறந்து போனவன் இவன் தாமஸோட பொண்ணை ரேப் பண்ணான் இல்லையா, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம தாமஸ் இங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. மூடுங்களா ஃபர்ஸ்ட் அது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க, இந்த பாருங்க ஆண்டி நீங்களும் பாருங்களான்னு சொல்ல அந்த அம்மா என்ன வீடியோ அதுன்னு சொல்லி கிட்ட வரும்போது பயங்கரமா அழுகுறாங்க. பார்க்க கூடாதுமா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க மனைவிக்கு மூக்குல ரத்தம் வருது. அதே மாதிரி இங்க இருக்கிற தாமஸ் இருக்கார் இல்லையா, அவரு இங்க பசங்களை அடிக்கலாம் சொல்லி வரும்போது அவருக்கும் மூக்குல ரத்தம் வருது. இப்பதான் தெரியுது உள்ள போய் ஜூஸ் போட போனாங்க இல்லையா, அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ற சாக்குல பர்டிகுலரா இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் குடிக்கிற ஜூஸ்ல மட்டும் விஷத்தை கலந்துருக்குதுங்க இந்த நாதாரி கேங்கு. சோ அதை குடிச்சதால இப்ப அங்கவே ரத்தம் கக்கி எல்லாரும் இறந்து போறாங்க. என் ஃப்ரெண்டைய கொண்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறியாடா அப்படின்னு ஒரு பக்கம் அவனுங்க மிரட்டிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல தாமஸோட மனைவி இருக்காங்க இல்லையா, என் வீட்டுக்காரு கொல்லல அப்படின்னு ஏதோ பேச வர இந்த ஒட்டுமொத்த கேங்குக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. தாமஸ் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பதான் அந்த அம்மா ஒண்ணு சொல்லுது, என் வீட்டுக்காரு கொல்லல, ஹரிசங்கர் சார் தான் கொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ஹரிசங்கருங்க, சாரி கைஸ் அஜய்ஸ்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. அவரை பேரை சொன்னே இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கேங்குக்கு பயங்கர வெறி ஆயிடுது. இந்த அம்மாவும் நம்ம தாமஸும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தாமஸோட போனை எடுத்து ஃபேஸ் லாக் வச்சிருக்கிற அது மூலமா வச்சு லாக் எடுக்கிறாங்க. அப்பதான் ஹரிசங்கர் சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட டிபியை போட்டோ எடுத்துக்கிறாங்க. பிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக பக்காவா கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒட்டுமொத்த டீமுமே அங்க வெளியே போகுது. அவனை ஹரிசங்கரை கண்டிப்பா நம்ம தான் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த கேகமே வெளியே வருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு நியூஸ் போகுது. போலீஸ்காரங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஃபாரன்சிக் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க இருக்கிற சோஃபா கிட்ட தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஃபாரன்சிக்காரங்க சொல்றாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா டஸ்ட்பின் எல்லாம் கவுத்து கிடக்குது. அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் பக்காவா கழுவி வச்சிருக்காங்க. அந்த டேபிள் இருக்கிற 2 கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. அது தாமஸ் அவங்க மனைவி குடிச்ச ஜூஸ். அதுல எந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதான்னு சொல்லி எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. வெளியே வந்து பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு ஓடுல ஏதோ சில குப்பைகள் எல்லாம் கலைஞ்சிருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேச்சு கொடுக்க, இது வந்துட்டு தற்கொலை தான், அவங்க குடிச்சிருக்கிறது பாய்சனு, அவங்க குடிச்சிருக்க ஜூஸ்ல தான் அது கலந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக்லயும் அந்த 2 கிளாஸ் இருந்தது இல்லையா, அதுல இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்க தவிர மத்தபடி வேற எந்த ஃபிங்கர் பிரிண்டுமே கிடையாது. சோ இது தற்கொலை தான், கொலை கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ என்ன பண்றாருன்னா இது கொலை தான் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு நீ சொல்றன்னு சொல்லி கேட்டா, வீட்டுக்குள்ள போகும்போது உள்பக்கமா டாப்பா போட்டு இருக்கிறதால இதை நீங்க தற்கொலை சொல்லக்கூடாது,
எதை வச்சு இதை நீ தற்கொலைன்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டா, உள்ள வந்திருக்கிற ஆளு யாரோ ஒருத்தவங்க ஓட்ட பிரிச்சு மேல் வழியா ஏறி இருக்காங்க. ஏன்னா கொட்டி போன தடை எல்லாமே கலைஞ்சிருக்குது, வந்துட்டு போனதுக்கான சிறு தடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் கிச்சன்ல போயிட்டு நம்ம ஹீரோ பாத்துருக்காரு இல்லையா, அதுல 8 எலுமிச்சை பழங்கத்துக்கிட்ட இருந்திருக்குது, அதுவும் நேத்து பிழிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது. அப்படின்னாக்கா வந்திருக்கிறது ஒரு கேங்கா தான் வந்திருக்காங்க, தனியால வரல. அப்படி கேங்கா வந்தவங்க தான் முன்வாசல் வழியா பாதி பேரு, அதுல ஒருத்தர் மட்டும் இந்த ஓட்டை பிரிச்சு மேல ஏறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிடைச்சிருக்கிற அந்த கிளாஸ்ல இருக்கிற 2 ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்திருக்கிறது அந்த கேங்கு பக்காவா பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா தற்கொலை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அவங்க ஏன் இங்க ஹாலுக்கு வரணும், ஹால்ல வந்து ஏன் அந்த ஜூஸை குடிக்கணும், அதுவும் தற்கொலைன்னு சொல்லி முடிவு பண்ண கிளாஸை எப்படி பர்ஃபெக்ட்டா அந்த டேபிள் மேல வைக்க முடியும், வைக்க முடியாது இல்லையா. சோ கிளாஸ் கீழே விழுந்திருக்கணும். அது இல்லாம சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே இடத்துல கிடக்குறாங்க. கிச்சன்லயே சாப்பிட்டு இருக்கலாம், ஆனா ஹாலுக்கு வரதுக்கான காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு போட்டோ, அந்த ஸ்கூல் போட்டோவை எதுக்காக கடைசியா அவங்க வச்சிருந்திருக்கணும், அதுவும் சாக போறவங்க அவங்க மடியிலயோ இல்ல தோல்லையோ இல்ல நெஞ்சு மேலேயோ தான் கடந்திருக்கணும். சம்மந்தமே இல்லாம அந்த சோஃபால எப்படி கடந்திருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது சந்தேகமா தெரியலையா, இது கொலைதானே அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரோ ஒருவேளை ஞாபகார்த்தமா இருக்கட்டும் சொல்லி அதை எடுத்துருக்கலாம் சொல்லி கேட்டா, ஞாபகார்த்தமா இருக்கணும்னு சொன்னா ஃபேமிலி போட்டோவை தான் எடுத்திருக்கணும், சம்மந்தமே இல்லாம ஸ்கூல் போட்டோவை எதுக்காக எடுத்திருக்கணும், இது கண்டிப்பா ஒரு கேங் தான் கொலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வந்திருக்கும் போது கூட யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தாமஸோட பொண்ணு தூக்கு மாட்டி தான் இறந்துருக்காங்க. சோ அதுக்கான காரணம் அந்த பொண்ணை ரேப் பண்ணுவான். சோ அவனோட கேங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தேகிச்சுட்டு இங்க வந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ தாமஸ் சார் இருந்தார் இல்லையா, அவங்க பொண்ணு இறந்து போச்சு. ஆனா அந்த பொண்ணு படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு அங்க இருக்கிற பசங்களை மட்டும் கொஞ்சம் பேத்த கூப்பிட்டு க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க எல்லாமே இன்னமும் மைனர் தான், அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த பொண்ணு யார்கிட்டயாவது பேசனலா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டா, லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா யாருக்கும் எதுவுமே தெரியல. ஆனா ஒரு இடத்துக்கு மட்டும் போவா சார், எங்கடி போற எதுக்கடி போற அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இறந்து போனா இல்லையா கஸ்டடியில வச்சு நம்ம ஹீரோ கொண்டா அந்த பையனோட போட்டோவை காமிச்சு, இவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் இதுக்கு முன்னாடி நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே இடத்துல உண்மையை சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தார் இல்லையா, அங்க ஒரு பையன் சார், ஆனா ஒண்ணு மட்டும் சார், அவகிட்ட இருக்கிற அந்த கோல்டு செயினை அதே மாடல எனக்கு டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா, நான் தான் சார் அதை டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு நம்ம ஹீரோ இதை ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் போயிட்டு கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் இறந்து போயிட்டாரு, அவரோட செயினும் சேர்த்து தான் அடகு வச்சிருந்தாங்க இல்லையா. இப்ப அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இறந்து போன போலீஸ்காரோட பொண்ணு இங்க நிற்கிறாங்க. சோ அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த செயினை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா, சார் அன்னைக்கே வந்துட்டு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ 2 போலீஸ்காரங்களை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாங்க இல்லையா, அப்பவே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது செயின் சார்ஜிங் பண்ணி இருக்காங்க. சோ அறுத்துட்டு போயிருக்காங்க. சோ அப்படிதான் அந்த செயின் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம ஹீரோ மேலும் மேலும் பொய் சொல்லாதமா அப்படின்னு சொல்லி, அந்த செயின் இப்ப நம்ம ஹீரோ கையில தானே இருக்கு, அதை எடுத்து காமிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி அந்த செயினை அறுத்துட்டு போயிருந்தா இந்த செயின்ல டேமேஜ் இருக்கும், எந்த ஒரு டேமேஜுமே இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லி உனக்கே தெரியும், இது கூட இந்த செயின் மட்டும் இல்ல, இன்னொரு 2 செயின் கிடைச்சது, அவங்க 2 பேருமே இப்ப இல்லங்கிறது உனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு, நான் ஒருத்தவனை லவ் பண்ணேன், சோ அவன் என்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டான், எனக்கு ட்ரக்ஸை கொடுத்து என்னை ஏமாத்திட்டான், கண்முழிச்சு பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்ல, அந்த செயினுமே இல்ல, அப்படிதான் அந்த செயின் காணாம போச்சுன்னு சொல்லி கேட்டான். அவனோட அட்ரஸ் அவன் சொன்னதெல்லாம் வச்சு அவன் எங்க இருக்கிறான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டா, அவன் சொன்னது எல்லாமே பொய், என்னை ஏமாத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம ஹீரோ கஸ்டடியில வச்சு சாகடிச்சு அந்த பையனோட போட்டோவை காமிக்கிறாங்க. இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இவன் இல்ல சார், அவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டா 3 பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இந்த பொண்ணு. சோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு கெஸ் பண்ண மாதிரி ஒரு கேங் தான் இதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து இந்த செயின் எல்லாம் அடகு வச்சாலே ஒரு பொண்ணு, துணிக்கடையில வேலை பார்த்த பொண்ணு ஊருக்கு போயிட்டு இப்ப புதுசா வந்திருக்கிறா. நம்ம ஹீரோ விசாரிச்சது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரட்டா வச்சிருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வந்தவனே கொத்தா பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, சார் இது எனக்கு கீழே தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா கொலை கேஸ்ல உன்னை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியது வரும், இங்க விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரிக்க மாட்டேன், இந்த செயினோட ஓனர்ஸுக்கு யாருமே இப்ப உயிரோட இல்ல, ஒழுங்கா உண்மை சொல்லுன்னு சொல்லும்போது, சார் சத்தியமா அது கீழே தான் கிடைச்சதுன்னு இந்த பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. இந்த பொண்ணு துணி கடையில வேலை பார்க்கறா இல்லையா, அப்படி என்ன பண்ணிருக்கா, துணி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரையல் ரூம்ல ஒரு பேண்ட் ஒன்று இருந்திருக்கு. சோ அந்த பேண்ட் யூஸ் பண்ண பேண்ட் அதை தூக்கி போடணும்னு சொல்லி எடுக்கும்போது அந்த பேண்ட்ல ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. அந்த பர்சுக்குள்ள தான் அந்த 3 செயினுமே இருந்திருக்கு. சோ பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற வழி இல்லாம அந்த பர்ஸோட அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு நான் தான் சார் அடகு வச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன டேட்ல அது கிடைச்சது ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி இந்த பொண்ணு சொல்ல, இப்ப நேரா நம்ம போலீஸோட டீம் இந்த பொண்ணு வேலை பார்க்குற அந்த துணி கடையில போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு உள்ள வந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு என்ன பேண்ட் போட்டு வந்தா அந்த பேண்டோட அடையெல்லாம் இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்.
கூடவே கூட்டிட்டு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது அந்த பொண்ணு பேண்ட் போட்டுட்டு வந்ததை காமிக்கிறாங்க. சார் இந்த பேண்ட் தான் அப்படின்னு சொல்லி காமிக்க அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. சோ அந்த பொண்ணு உள்ள வரும்போது இந்த பேண்ட்டை போட்டுருக்கா. புதுசா ட்ரெஸ் எடுத்து அதை பில் பண்ணிட்டு பழைய பேண்ட்டை கழட்டி உள்ளே வச்சுட்டு புது பேண்ட்டை ஜட்டி மாதிரி மாட்டிக்கிட்டு கிளம்பி வெளியே போயிருக்கிறா. போகும்போது அங்க இருக்கிற ஒரு ஆள் கிட்ட பேசியிருக்கிறா. பேசிட்டு ஏதோ கையசைச்சிட்டு போயிருக்கிறான். சோ இந்த ஆள் யாருன்னு சொல்லி வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட கேட்டா அது எங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் சார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொண்ணு சொன்னோடனே அடுத்து நம்ம போலீஸ்காரர் அந்த மார்க்கெட்டிங் மேனேஜரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எதுக்காக நீ அந்த பொண்ணுகிட்ட அன்னைக்கு கையை காமிச்ச, யார் அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா சார் நல்லா தெரியும் சார், நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெங்களூர்ல இருந்தேன். சோ அப்ப வந்துட்டு அந்த இடத்துல கிளப்புக்கு எல்லாம் வருவாங்க. சோ நிறைய தடவை நான் பார்த்திருக்கிறேன், அங்க இருக்கிற கிளப்புக்கு டான்ஸ் ஆடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தேன். சோ பெங்களூர்ல இருந்தவங்க எதிர்த்து அங்க கேரளாவில் பார்த்ததால திடீர்னு கேட்டா ஆனா என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா சார். ஆனா அந்த பொண்ணு தான் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆளும் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு திரும்ப லெஃப்ட்ல போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அந்த கேங் இப்ப சுத்து போட ஆரம்பிக்குது. சோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்ல வந்துகிட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த டீம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது கூட அங்க இருக்கிற டீம்ல ஒரு பொண்ணு இது பாரு, இந்த பிரச்சனை எல்லாம் தேவை கிடையாது, நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருப்போம், நம்மள கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல பிடிச்சிருவாங்க, ஏன்னா நம்மள பத்தி தான் அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற A to Z எல்லாமே ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் இவனுக்கு சொல்றதுல கேட்காம காரை நிறுத்துங்கடா, அவனை நானே பழி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க கோபத்துல நின்னுகிட்டு இருக்குது. கூட இருக்கிற ஒருத்தவன் கொஞ்சம் பொறுமையா தான் எதுவுமே ஹேண்டில் பண்ணு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இறந்து போனவன் ஏன் ஆளு உங்களுக்கு என்ன, நீங்க ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா யாரு இங்க ஜாலியா இல்ல சந்தோஷமாவும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் வா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், ஆனா வச்சு செய்யறோம், நாம தான் நம்ம கையால அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க இவங்க எல்லாமே சபதம் எடுத்துட்டு போறாங்க. அதே நேரத்துல இங்க மேலதிகாரியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போயிருக்காரு. நம்ம ஹீரோ மேல சந்திரசேகரன் கேஸ் போட்டிருக்காரு இல்லையா, அந்த கேஸ் விஷயமா விசாரிக்கிறதுக்காக தான் இங்க கூப்பிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த செயின் கேஸையும் விசாரிக்கிறார் இல்லையா, செயின் கேஸோட அப்டேட் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி துணி கடைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா, சோ அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்க. முழுசா தெரியும்னா இந்த செயின் கேஸ்ல ஒரு போலீஸ்காரர் இறந்தார் இல்லையா, அவரோட டீட்டெயில நாங்க இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க பர்மிஷன் கேட்கிறாரு. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெங்களூருக்கு இப்ப அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கார் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சில டீமை கூப்பிட்டு இங்க பெங்களூருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அந்த கேங் இருக்கு இல்லையா, அதுங்களும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லி பெங்களூர்ல தான் இங்க ஸ்டே பண்ணி சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஜாலியா ட்ரிங்க்ஸ் கஞ்சா அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அவங்களுக்கு சில பொண்ணுங்க கிட்ட போயிட்டு ஸ்கூல் பசங்களா பார்த்து இந்த கஞ்சாவையும் கொக்கைனையும் கொடுத்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்கிற ஒரு கேவலமான வேலையை தான் இதுங்க பார்த்திருக்குது. சோ இங்க நம்ம ஹீரோவோட டீம் பெங்களூருக்கு வந்திருக்கு. இறந்து போன அந்த கர்நாடகா போலீஸ்காரரோட டீட்டெயிலையும் அந்த கேஸ பத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபிள் கொடுத்து எல்லா டீட்டெயிலும் சொல்லியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோ இப்ப அங்க போயிட்டு பாக்குறாரு. அந்த எஸ்ஐ தூக்கல தொங்கி இருக்காரு இல்லையா, அந்த பொசிஷனையும் போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த கேஸ் ஃபைல்ல அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்தார் இல்லையா படத்தோட ஆரம்பத்துல, சோ அந்த சீன் எல்லாத்தையுமே இங்க தான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற தான் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா வந்துட்டு இது தற்கொலை கிடையாது, தற்கொலை செய்ய வச்சிருக்காங்க, மோட்டிவ் பண்ணி தான் அதை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சார் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா பொதுவா நீ தூக்க மாட்டேன்னு வச்சுக்கோ, நீ எப்படியா மாட்டுவ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட கேட்டா சார் பின்பக்கமா முடிச்சு போட்டு சேரை தள்ளி விட்டு செத்துருவோம் சார் அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற ஆளு சொல்றாரு. ஆனா அவர் முடிச்சு போட்டு இருக்கிறத பாரு, கழுத்துக்கு பக்கத்துல இருக்குது, அப்படி யாராவது முடிச்சு போடுவாங்களா, கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டர் எழுதுறவனா இருந்தா பொறுமையா யோசிச்சு நிதானமா தான் எழுதுவாங்க, அவர் எழுதுறதுல ஒரு கிறுக்கல் இருக்கு, அதை வச்சே நமக்கு தெரியுது கண்டிப்பா இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட அந்த துணி கடையில வேலை பார்க்குற மேனேஜர் என்ன சொல்லியிருப்பானா பார்ட்டியில இந்த கிளப் இந்த டான்ஸ் ஆடுற இடத்துல வந்துட்டு அந்த பசங்களை பார்த்ததான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, சோ அதே இடத்துல போலீஸ்காரங்க எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அந்த பொண்ணு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வச்சு அடையாளத்தை கொடுத்து இவ எங்க பார்த்தாலும் உடனே இமிடியேட்டா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு கிளப்ல அவங்க வந்திருக்காங்க. சோ வந்துட்டு அந்த கேங்ல இருக்கிற அந்த ஒரு பொண்ணை மட்டும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சோ அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த பொண்ணு அங்கேயே ஹோல்டுல வைங்க, எங்க போறோன்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க டீம் எல்லாமே இங்க வந்துடுறாங்க. சோ வந்த உடனே அந்த கார்ல இருந்து இறங்கி வந்திருப்பா ரெட் கலர் கார். சோ அந்த கார்ல ஒரு ஜிபிஎஸ் நம்ம ஹீரோ ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளப்புக்குள்ள போறாங்க. கிளப்புக்குள்ள போனதுக்கு அப்புறமும் அந்த லேடி போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. லேடி போலீஸ் அங்கே அடிச்சுட்டு வெளியே வந்து கார் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோவும் பாத்துறாரு. சோ பார்த்தது கொஞ்ச நேரத்துல இவங்களும் ஃபாலோ பண்ணி ஜிபிஎஸ் கேமரா வேற வச்சுட்டாங்க இல்லையா, கார் மூவ் ஆகுறது இவளுக்கு சிக்னல் காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த காரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஹீரோவும் போறாரு. கடைசியில் ஒரு டெட் எண்ட்ல போயிட்டு கார் நின்றுச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு இறங்கி எங்கன்னா ஓடி இருப்பா, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ தனியா நின்னுகிட்டு இருக்க. அங்க இருக்கிற இன்னொரு கார் மாதிரியே தான் அந்த கார் இருந்திருக்கு. சோ அந்த காரை வேகமா நம்ம ஹீரோ மேல ஏத்தலாம் சொல்லி வர ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்க கடைசியில் அந்த பொண்ணு ரிவர்ஸ்ல வந்து இடிக்கலாம் சொல்லி பார்க்கும். ரிவர்ஸ்ல வரும்போது தான் ஒரு பெரிய லாரி குறுக்க வந்து அந்த காரை அடிச்சிருது. கார் தலைகீழ குப்புறப்படுது.
படுத்து அங்கேயே அந்த பொண்ணு இறந்து போகுது. ஸோ அவளை பிடிச்சாவது இந்த கேஸ் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா இப்போ அதுவும் முடியாம போகுது, இறந்து போயிட்டா. இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அவங்க டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்க இருக்கிற சத்தத்தெல்லாம் கேட்ட உடனே, கார் இடிச்ச சத்தம் அது எல்லாத்தையும் காட்ட உடனே போன் அதே இடத்துல நொறுங்கி போயிடுச்சு. அதை வச்சு அந்த டீம்ல இருக்க எல்லாரும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும்தான் இப்ப தெளிவா இருக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோவை பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணதாலையும் கொக்கைன் யூஸ் பண்ணதாலையும் போதையில இருக்கிறாங்க. இப்ப இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த டெட் பாடியை பாக்குறதுக்காக யாராவது கண்டிப்பா வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு டாக்டர் இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எதிர்த்து அந்த ரூமுக்குள்ள வர இங்க இருக்கிற டீமுக்கு எல்லாருக்குமே இப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத தெரிஞ்சுதான் அங்க வந்திருக்காங்க. சோ இறந்து போன அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்பதானே சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்குள்ள இந்த டாக்டர் வந்து பார்த்தோன்னா நீங்களா யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க இவங்க எல்லாமே முறைச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. இப்போ நம்ம டாக்டர் அம்மா திடீர்னு போன் எடுத்து ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக நம்ம ஹீரோக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷம் ஒருத்தவன் கத்தியால இடுப்புல குத்தி விட்டுறான். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோ திரும்ப ஹாஸ்பிட்டல் உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா தான் இந்த கேங்கே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. எவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ போராடி பார்க்கறாங்க. நம்ம ஹீரோக்கும் பழைய இடத்துல கத்தியால குத்துறானுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஷோல்டர் எல்லாம் குத்துறானுங்க. அதே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இங்க இருக்கிற பசங்களை ஒவ்வொருத்தனையும் அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த கீழே கத்தியால இடுப்புல குத்துவாங்க டாக்டர் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சி போய் அலறமா அடிச்சு விட்டுருது. சோ இங்க ஓவரா சத்தம் கேட்டதால அந்த பொண்ணு தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு திரும்பவும் இடுப்புல இன்னொரு பக்கம் குத்தி விட்டு அவனுக்கு லிஃப்ட் எடுத்து தப்பிச்சுட்டு போயிடுறானுங்க. எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி போறாங்க, ஆனா அவனுங்க தப்பிச்சு ஒரு வழியா கார்ல போயிடுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான அடி, அந்த லேடி டாக்டருக்கும் பயங்கரமான அடி. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற அந்த டீமை காமிக்கிறாங்க. இவனுக்குள்ளே சண்டை வருது. அவனை உடனடியா முடிக்கணும். இப்ப பாரு உன்னால இன்னொருத்தையும் செத்துட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பொறுமையா இருக்குன்னு சொல்லி பெங்களூர் கூட்டு வந்த, நாம இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது, அவனை வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த டீம் வெறித்தனமா கிளம்புது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. அங்க இருந்து எஞ்சி லேடி டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. அப்போ அந்த லேடி டாக்டர் ஏதோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்களா. சோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டாதான், சில மாசங்களுக்கு முன்னாடி இதே பசங்க என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. ஓவரா கஞ்சா ஓவரா கொக்கைன் எடுத்ததால அவங்களால ஃபிட்டா இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இந்த பசங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நான் தான் ஒரு ரூம்ல போட்டுட்டு இருந்தேன். அவங்க ரொம்பவே வெறி பிடிச்சு கத்துனாங்க. சோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நான் அனுப்புனேன். சோ அப்பவே இந்த பசங்க வந்திருக்காங்க. இந்த பசங்க மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டாக்டர் மேல சொல்லியிருக்காங்க. சோ இந்த பசங்க எல்லாமே அப்ப வயசு கம்மின்றதால விட்டுருக்காங்க. திரும்பவும் வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோ அந்த கர்நாடகா போலீஸ்ல போயிட்டு விசாரணை பண்றாங்க. இங்க வந்திருக்கிற அந்த ஒட்டுமொத்த பேரையுமே அந்த கேஸ் ஃபைல்ல இருக்குது. சோ ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. கடைசியா ஒரு போலீஸ்காரர் இறந்தாரு இல்லையா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அந்த இறந்து போன போலீஸ்காரும் இந்த கான்ஸ்டபிள் தான் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. சோ என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு சார். அதாவது ஹைவேல பெங்களூருக்கு போற ஒரு பஸ்ல கொக்கைனை கடத்திட்டு போறதா சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நாங்க போய் பார்த்தோம். அப்பதான் இவனுங்க எல்லாருமே பஸ்ல வரும்போது கொக்கைனை யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பேசஞ்சர் கிட்ட சண்டை போட்டுருக்கானுங்க. அந்த பேக் ஃபுல்லா கொக்கைன் இருந்தது. இறந்து போன போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அரெஸ்ட் பண்ணி இந்த பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வரும்போது பின்னாடி இருக்கிறவன், சார் நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க இங்க இருக்கிறார் இல்லையா இறந்து போன போலீஸ்காரர், எவ்வளவு வேணாலும் தருவியா, சரி ஓகே, எனக்கு மட்டும் நீ தரக்கூடாது, எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், எனக்கு கொடுக்க வேண்டியது ஸ்பெஷலா இன்னொன்னு கொடுக்கணும் சொல்லி பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தது இல்லையா, அதுல ஒரு பொண்ணோட தொடையில கை வைக்க அந்த பொண்ணு வெறியில விட்றான்னு சொல்ல இந்த போலீஸ்காரர் விடவே இல்லைங்க சிஐ சார். சோ அங்க பக்கத்துல இருக்கவங்க ஹேண்ட் கப் போட்டு ஜன்னல்ல மாட்டி வச்சிருப்பாங்க. யோ கையடியா நாயா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க எச்சு துப்பி விடுறது இந்த பொண்ணு மூஞ்சில. அதனால இந்த போலீஸ்காருக்கு இன்னும் கொஞ்சம் வெறி ஆயிடுச்சு. வண்டியை லெஃப்ட்ல விடுறா அப்படின்னு சொல்லி டிரைவர் அந்த கான்ஸ்டபிள் தான் ஓடிட்டு போயிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய புதருக்குள்ள வண்டியை விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்களை எல்லாத்தையும் கார் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அந்த ரெண்டு பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு மரத்துக்கு பின்ன ஹேண்ட் கப் போட்டு கட்டி வச்சுட்டு அந்த பொண்ணை அங்கவே ரேப் பண்ணி தன்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த போலீஸ்கார். அப்ப கூட உள்ள இருந்தவன் கண்டிப்பா நான் கொல்லுவேன்டா, தேடி வந்துருவேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி விட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி இந்த கதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோ வந்து திரும்ப ரிட்டர்ன் இங்க வந்திருக்காரு. மேலதிகாரி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஆனாலும் நம்ம ஹீரோ மேல ஒரு கேஸ் இப்ப போட்டிருக்காரு. சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு இறப்புக்கான காரணம் நம்ம ஹீரோ தான் சொல்லி போட்டிருக்காரு இல்லையா. இப்ப சந்திரசேகர் வர வச்சிருக்காரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் அரசியல்ல தான் இருக்காராம். பேசாம அவர்கிட்ட சொல்லி இந்த கேஸ் ஏதாவது கொஞ்சம் ஹோல்டு பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கொஞ்ச நேரம் அமைதியாரு சந்திரசேகர் வரட்டும் சொல்லி கேட்டா, இப்ப அவரு வந்திருக்காரு. வந்த உடனே இந்த கேஸ் எல்லாம் கொஞ்சம் வாபஸ் வாங்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணோட சாவுக்கு இவனுக்கு தான் காரணம், இவனுக்கு சப்போர்ட்டா நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கொஞ்சம்
கோவமா பேசுறாரு. அதே இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த கேங்ல இருக்க அந்த ரெண்டு பொண்ணுகளோட போட்டோவையும் எடுத்து அந்த கேங்கோட போட்டோவையும் ஒண்ணா இவங்களை நீங்க பாத்துருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க இப்பதான் அங்க இருக்கிற சந்திரசேகருக்கு ஒரு விஷயம் புரியுது. பாத்துருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா அன்னைக்கு கொக்கைனை கடத்திட்டு வந்தானுங்க இல்லையா, அதே பஸ்ல தான் நம்ம சந்திரசேகர் இருப்பாரு. நம்ம சந்திரசேகர் ஒரு கண்டக்டர். சோ கேஎஸ்ஆர்டிசில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அவங்க பொண்ணு ஏதோ மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப வந்துட்டு பேசஞ்சர்ஸுங்க ஒருத்தவங்க கொக்கைன்லாம் யூஸ் பண்றாங்க, கடத்திட்டு போறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொன்னதால இங்க வந்துட்டு என்னடா பேக்ல வச்சிருக்கீங்க, பஸ்ல பட்ட பக்கத்துல இப்படி கடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பாரு. அப்ப இவரோட மூக்க அடிச்சு உடைச்சிருப்பானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போயிருக்கோம். சோ அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற சந்திரசேகர் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ உங்க பொண்ணு கொலைக்கான காரணமே இவனுங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு முன்னாடி நிறைய கதை சொன்னேன், இப்ப இது ஒரு கதையா, சாதாரண சின்ன விஷயம், அதுக்கு அவனுங்க என்ன தேடி வந்து என் பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறானுங்க, வேலையை பாரு, என் பொண்ணுக்கான கொலைக்கான காரணமே நீதாயா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சண்டை போட்டுட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் இங்க ஏஞ்சி வெளியே வராரு. அதே நேரத்தில் சந்திரசேகர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. ஏன்னா கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக கோர்ட்டுக்கு போயிருப்பாரு. அதே நேரத்தில் தான் மனைவியை பார்க்கணும் ஒரு தடவை சொல்லி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த கேங்கோட போட்டோவை என் மனைவி கிட்ட நீ காமி, இதை உங்களை பார்த்திருக்கீங்களா தெரியுமான்னு சொல்லி கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா ஒரு கண்டக்டரா இருக்கிற நம்ம சந்திரசேகரையே இந்த அளவுக்கு தேடி வந்திருக்காங்கன்னா ஒருவேளை நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்காரு போட்டோவை காமிச்சு கேட்கும்போது தெரியும், ஒரு டைம் பஸ்ல பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்க, எதனால அப்படின்னு சொல்லி கேட்டா, பஸ்ல இவங்க அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஒரு டைம் ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படி ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது கூட ஹீரோவோட பெரிய பொண்ணு கூட இருக்கும். சோ அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்க இந்த கேங்கு கிஸ் அடிச்சுக்கிறதும் கஞ்சா யூஸ் பண்றதும் இப்படின்னு சில செல்மிஷன் எல்லாம் பண்ணிருக்கோம். அதை இந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்க அங்க என்னடி பார்வை உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மாக்காரங்க திட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப அந்த பசங்க பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவோட பொண்ணுக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாவும் இருக்கு, ஒரு ஆசையாவும் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட பொண்டாட்டிக்கு பொறுக்க முடியல, சண்டை போட்டு இருக்காங்க. பப்ளிக்ல எப்படியா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க இருக்கிற ஒருத்தவன் நாங்க தானே யூஸ் பண்ணோம், நாங்க தானே கிஸ் பண்ணோம், ஒன்னையா பண்ணோம், உன் பொண்ணையா பண்ணோம், மூடிட்டு உட்காரடி அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருக்கான். மரியாதையா பேசுறா அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு இது சண்டையா நடந்திருக்கும், கொக்கைன் யூஸ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஹீரோவோட பொண்ணுக்கு நீயும் ட்ரை பண்ணு சூப்பரா இருக்கும் சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் தான் கண்டக்டர் போயிட்டு கூப்பிட்டுருக்காரு. அந்த பஸ்ல தான் நம்ம சந்திரசேகர் போயிருக்காரு. சந்திரசேகர் வந்து கேட்டதோன்னு தான் மூக்க அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்ல சொல்லி போலீஸ் வந்து இங்க இழுத்துட்டு போயிருக்கும். போகும்போது இந்த பொண்ணுங்க எல்லாமே நம்ம ஹீரோவோட மனைவி தான் கொலை வெறியில பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனால தான் இப்ப ரிவெஞ்ச் எடுத்திருக்குதுங்க. சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா ஹீரோவோட மனைவிக்கு தெரியல. இது தெரியாம நம்ம ஹீரோ தான் கொலைக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. தான் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட எக்காரந்து கொண்டு என் மனைவிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஏன்னா நான் அனுபவிச்ச வலி அதிகம், அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா தன்னாலதான் தான் பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ குற்ற உணர்ச்சியில செத்துருவா, தயவு செஞ்சு சொல்லாதன்னு சொல்லி இப்ப கோர்ட்ல ஹியரிங் நடக்குது இல்லையா. அப்ப கூட எதிர்த்தரப்புல இருக்கிற வக்கீலுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு மன உடைச்சல் அதிகமா இருக்கு, அவர் ஒரு மென்டல், சோ அவரால் தான் அவங்களோட மூத்த பொண்ணு செத்து போயிட்டு இப்ப ரெண்டாவது பொண்ணு இவரால செத்துருவாங்க சொல்லி பயம், அவர் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாது, இமிடியேட்டா டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வக்கீல் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் நாள் போகட்டும், ரெண்டு பேரும் கவுன்சிலிங் போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோக்கு போலீஸ்காரங்க கால் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை துரத்திட்டு போயிட்டு இறந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணோட டயலிங் நம்பர்ல இருந்து கடைசியா பேசியிருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட் பல நாளா சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இப்ப அந்த நம்பர் ஆன் ஆயிருக்கான். சோ ஆன் ஆன லொகேஷனும் சந்திரசேகர் இருக்க லொகேஷனும் சேம் லொகேஷன் சார் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அப்ப சந்திரசேகரை கொலை பண்றதுக்கு தான் ஒரு வேலை பிளான் பண்றாங்கன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பா போட சொல்றாங்க. நம்ம ஹீரோவா அங்க வந்துகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம சந்திரசேகர் அங்க இருக்கிற கேஎஸ்ஆர்டிசில தானே ஒர்க் பண்றாரு, அங்கேயும் போய் பார்க்க சொல்றாங்க. அவர் பொண்ணு இறந்த போட்டோவை வாங்கிட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவரை பார்த்துட்டாரு. நல்லபடியா தான் இப்ப டிரைவ் பண்ணுன்றதுக்காக பஸ் ஏறதுக்காக போறாரு. குறுக்க ஒரு பஸ் போயிடுது. சோ குறுக்க போன பஸ்ஸுக்கு அப்புறம் அவர் கேப்ல போக அந்த பக்கம் கொலை பண்றதுக்காக அந்த டீம் ரெடியா இருக்குது. சோ சந்திரசேகரை ஒருத்தவன் கத்தியால குத்திடுறான். நம்ம ஹீரோக்கு சந்தேகப்பட்டு திரும்ப ஓடி போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற டீம் தப்பிச்சு ஓடுறதா பாக்குறாங்க. சோ சந்திரசேகரை கத்தியால குத்துனாங்க இல்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு சந்தேகமும் வருது, தான் மனைவி இவனுங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எதிர்த்த பிளாட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க தான் இப்பதான் அவங்க போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே கார் எடுத்துட்டு அங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைய எங்க வீட்டுல வச்சு அவங்க அப்பா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவால கொஞ்சம் நடக்க முடியாது. அப்போ நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவங்க கூட அந்த பொண்ணு வெளியே போகுது. விடுமா போகட்டும், நான் சரக்கு அடிக்க போறேன், எனக்கு கொஞ்சம் ஐஸ் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லி
சொல்லி பொண்ணுகிட்ட கேட்க, இன்னுமே நீங்க சரக்கு அடிக்கிறத விடாதீங்கன்னு சொல்லி அப்புறம் ஐஸ் கட்டில எடுத்து போன பொண்ணு ரொம்ப நேரம் ஆகி காணாம சொல்லிட்டு பேரை சொல்லிக்கிட்டே போனா அந்த பொண்ணு நடந்து வருது. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். அவங்க பொண்ணோட மேல ஃபுல்லா ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட கழுத்துல ஒருத்தவன் கத்தி வச்சிருக்கான். சோ அந்த கேங்கு நம்ம ஹீரோவோட பொண்ணை சுத்து போட்டுட்டாங்க. உள்ளதான் வந்திருக்காங்க. வந்த உடனே வீடியோ கால் பண்ண சொல்லி இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை, நீ உடனடியாக கிளம்பி என்கிட்ட வந்து சரண்டர் ஆகணும்டா, இல்லனா பொண்ணை கொண்டுடுவடான்னு சொல்லி அங்க இருக்கிற டீம்ல இருக்க ஒருத்தவன் மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் வேகமா வராரு. திரும்பவும் போன் போட்டு நீ தனியா தான் வரணும், போலீஸ் கீலீஸ் சொல்லி கூப்பிட்டு வராதரா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோ திரும்ப போலீஸ்க்கு போன் போட்டு ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வேகமா காரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கத்துல அவனுங்க தம்மெல்லாம் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவனுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. தான் இறந்து போன பொண்ணை ரேப் பண்ணது இவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. சோ நம்மளாலதான் நம்ம பொண்ணு இறந்து போயிருக்கான், நம்ம வீட்டுக்காரருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் பஸ்ல இவங்கள்ட்ட சண்டைக்கு போனதால இவனுக்கு ரிவெஞ்ச் பண்றதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்கானுங்க. அதனாலதான் அந்த பொண்ணுக்கு கொக்கைன் எல்லாம் கொடுத்து ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கிற எல்லா விஷயமும் இப்ப சொல்றானுங்க. அந்த வீடியோவை பார்க்க கூட முடியல. கண்ணை திறந்து பாரடி கொஞ்ச நேரம் வீட்டுக்கார வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கானுங்க. அப்போ சிகரெட் ஒருத்தவன் பத்த வச்சிட்டு இருப்பான். ஹீரோயினோட அப்பாங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அந்த சிகரெட் மேல ஊத்துவாரு. அப்படியே அவன் மேல பத்திக்கிட்டு எரியும். சோ எரிஞ்ச உடனே அங்க இருக்கிற போட்டோவை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வயசானவர் ஒரு மிலிட்டரி மேனுங்க, பயங்கரமான ஆளு, நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க அமைக்கிறதுக்காக அங்க போறானுங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட பொண்ணு இங்க அவங்க அப்பா கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. அவங்களால நடக்க முடியாதுதான், ஆனாலும் அங்க ஒரு பொட்டி இருக்கு, அதை பாக்குறாங்க. அந்த பொட்டியை நம்ம ஹீரோயின் திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்குதுங்க. அந்த துப்பாக்கி எடுத்து தான் அப்பா கையில கொடுக்குறாங்க. நீ கிளம்புமா, குழந்தைய கூட்டிட்டு நான் பாத்துக்கிறேன் சொல்லி சும்மா துப்பாக்கியை தெறிக்க சுடுறாரு. அவனுக்கு ஒட்டுமொத்த பேரும் ரூமுக்குள்ள போய் பொழிஞ்சுக்கிறானுங்க. ஒவ்வொருத்தனா வெளியே வர பாக்குறானுங்க. ஆனாலும் நம்ம வயசானவர் வெளியே வந்தாலே சும்மா சுட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கத்துல பொண்ணும் பேத்தியும் சேஃப்டியா அங்க வெளியே நிற்கிற ஒரு லோடு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திரும்பி பாக்குற கேப்ல ஒருத்தவன் எகிரி வந்து இந்த வயசானவர் நெஞ்சில கத்தியால குத்தி சாகடிச்சிடறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் கார் எடுத்து தப்பிச்சாலும் அந்த டைம் கார் எடுத்து துரத்திக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல பிடிச்சிடறானுங்க. பிடிச்ச உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு கத்தியால இடுப்புல சொருகிறானுங்க. அதே மாதிரி கார்ல தன்னோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளையும் நான் நாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க போறானுங்க. வேண்டான்னு எவ்வளவு தூரம் கெஞ்சுவா. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு இப்ப காணாம போகுது. அந்த பொண்ணு ஒரு இடத்துல தனியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குது. இதனால இவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இப்ப மாட்டிக்குது. சின்ன பொண்ணு தான். அதே இடத்துல அந்த பொண்ணை கத்தியால குத்துறதுக்கு ஒருத்தன் ஓடுவான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ சரியா கார் நிக்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல இறங்கி வருவாரு. அவங்க மனைவி இங்க கிடக்குது, பொண்ணு அந்த பக்கமா போயிட்டா சாரிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க வருவாரு. கத்தியால குத்த போற அந்த நேரத்துல அந்த பொண்ணு கட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்குங்க. சோ அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நிக்குது. போலீஸ்கார பொண்ணு இல்லையா, அப்படிதான் இருக்கும். சோ உள்ள போனா அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சண்டையில அங்க இருக்கிற எல்லா ஆளையுமே அடிச்சுட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவளும் நம்ம ஹீரோவை பயங்கரமா கத்தியால குத்திடுறானுங்க. குத்தினாலும் நம்ம ஹீரோவோட பொண்ணை ரேப் பண்ணாலே ஒருத்தன். சோ அவனை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு கிடக்குற போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த லொகேஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவனை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த பேரை அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க. தான் மனைவியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னவனே இல்ல அவங்களை எப்பயும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்ணு வருது. நம்ம ஹீரோ பொண்ணை காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 மாசம் கழிச்சு ஹீரோவோட சின்ன பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு பிறந்த நாள். ஹீரோவை இப்ப டிவோர்ஸ் எல்லாம் பண்ணல, சாரி எல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். நியூஸ் பாத்தியா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒரு நியூஸ் ஒண்ணு ஓடி இருக்கு. சோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த 5 மாசம் கழிச்சு அவனுக்கு எல்லாருமே வெளியே வந்துட்டானுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது, இத வேலையாவே பண்ணிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த பெரிய பெரிய லீடு இருக்கிற அந்த பொண்ணுங்களை எல்லாருமே இந்த மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்திருக்கிறானுங்க. சோ இவனுங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதுக்காக தான் சந்திரசேகர் கண்டக்டரா இருந்தார் இல்லையா, அவரு போலீஸ்க்கு போன் பண்ணதால அவரை பழி வாங்கணும்ன்றதுக்காக அவங்க பொண்ணை கையில எடுத்துட்டானுங்க. ரெண்டாவது நம்ம ஹீரோ அவங்க பொண்டாட்டி தானே பார்த்தா, அதனால இந்த மாதிரி பழி வாங்கிட்டானுங்க. மூணாவது அந்த கர்நாடகா போலீஸ் தான் ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த 2 பொண்ணுகளை ரேப் பண்ணார் இல்லையா, அதனால பழி வாங்கிட்டானுங்க. இப்படிதான் இவங்களோட வேலை நடந்திருக்கு. அதே மாதிரி இப்ப நியூஸ் ஆன் பண்றாரு. நியூஸ் ஆன் பண்ண அடுத்த நிமிஷம் இன்னொரு டாப் நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. பெயில்ல வெளியே வந்த அந்த 5 பேர் கேங் அந்த கும்பலுமே இறந்து போயிட்டாங்க. அவங்க அளவுக்கு அதிகமா கொக்கைன் யூஸ் பண்ணதாலையும் அது ஓவர் டோஸ் ஆயிடுமா வாயாலி மூக்காலி ரத்தம் எடுத்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை அப்படியே முறைச்சு பாக்குறாரு. வாடா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போய் அவங்க பொண்ணுக்கு கேக் ஊட்டிட்டு இருக்க. இந்த பக்கத்துல அந்த 5 கேங்குமே வெளியே வந்து ஒரு கரும்பு தோட்டத்துல ஜாலியா இருக்கும். அந்த இடத்துல கொக்கைனை யூஸ் பண்றதுக்காக ஒரு ஆளுகிட்ட சொல்லி கொய்யாக்காவில மறைச்சு கொக்கைனை எடுத்து வந்திருப்பாங்க. அது எல்லாமே இவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல ஒருத்தவனை பார்த்துட்டு துரத்திட்டு வெறியில
ஓடிடுவான். ஒருத்தருக்கும் மூக்குல ரத்தம் வருது. அங்கேயே எல்லாரும் பொத்துன்னு விழுந்து சாகுறானுங்க. அதுல ஒருத்தன் மட்டும் நிமிந்து பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ தாங்க இருக்கிறாங்க. தாமஸ் சாரை எப்படி ஜூஸ்ல விஷத்தை கலந்து சாகடிச்சானுங்களோ அதே டெக்னிக்கை பயன்படுத்தி அவனுங்க கையாலே அவனுங்களை சாகடிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு அழகா வந்துட்டு இங்க கேக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.